பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்று இந்த ஜபத்தில் இணைந்திருக்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் பல கண்ணீர்களை மறைத்து வாழ்கிற வாழ்க்கைகளை நீர் அறிவீர். கடன் சுமை, பொருளாதார பிரச்சனை, குடும்ப பொறுப்புகள், நிறைவேறாத தேவைகள், பிறரிடம் கை நீட்ட வேண்டிய சூழ்நிலை, இவை அனைத்தும் எவ்வளவு மனவேதனையை கொடுக்கிறது என்பதை ஆண்டவர் அறிவீர். இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் இனி என்ன செய்வேன், எப்படி இந்த பிரச்சனை முடியும் என்று அழுது கொண்டிருக்கும் இதயங்களை இன்று நினைவில் கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் சுமக்கும் பாரம் மிக அதிகமாக இருந்தாலும் அந்த பாரத்தை தூக்கி எறிய வல்லவர் நீரே என்று நம்பி உமது பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, மனிதர்கள் முன் சொல்ல முடியாத கண்ணீர் உமக்கு தெரியும். குடும்பத்தை நடத்த முடியாத வேதனை, பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்ற முடியாத அவமானம், கடன் வாங்கியவர்களின் வார்த்தைகளால் உடைந்து போன மனம், இவற்றையெல்லாம் உமது கைகளில் வைக்கிறோம். ஆண்டவரே, இனி வழியே இல்லை என்று நினைக்கும் இடத்தில் புதிய வழியை உருவாக்கும். மூடியிருக்கும் ஆசீர்வாத கதவுகளை திறக்கும். தடைப்பட்டிருக்கும் வருமானத்தை பெருகச் செய்யும். வேலை தேடி அலைகிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடும். முயற்சி செய்து தோல்வி கண்டவர்களுக்கு மீண்டும் எழும் கிருபையை தாரும். கஷ்டப்பட்டு உழைத்தும் பலன் காணாதவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும். ஆண்டவரே, கடன் காரணமாக உடைந்த குடும்ப உறவுகளை சரி செய்யும். வீட்டில் சமாதானத்தை தாரும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் கவலைகளை நீக்கும். பெற்றோரின் மன அழுத்தத்தை அகற்றும். சிறு பிள்ளைகள் தங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டத்தை பார்த்து கலங்க வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் வீடுகளில் சமாதானமும் நிம்மதியும் சந்தோஷமும் மீண்டும் திரும்பி வரட்டும். இந்த நாள் முதல் பயம் குறைந்து விசுவாசம் பெருகட்டும். கண்ணீர் குறைந்து நம்பிக்கை பெருகட்டும். ஆண்டவரே, இன்று இந்த ஜெபத்தை கேட்கிற ஒருவருக்கு மிகவும் தேவையானது பணம் அல்ல, நம்பிக்கை என்பதை நீர் அறிவீர். பலர் மனதில் உடைந்து இருக்கிறார்கள். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தனிமையில் அழுகிறார்கள். அந்த மனங்களை தொடும் ஆண்டவரே. நீர் கைவிடாத தேவன் என்பதை உணர வைக்கும். தாமதம் இருந்தாலும் தள்ளிவிடாத ஆண்டவர் நீரே. பதில் வர தாமதமாகலாம், ஆனால் உமது திட்டம் ஒருபோதும் தோல்வியடையாது என்பதை உணரச் செய்யும். ஆண்டவரே, இன்று முதல் உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை கொடும். நஷ்டத்தை லாபமாக மாற்றும். குறைவுகளை நிறைவாக்கும். அவமானத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். காத்திருந்த கதவுகளை திறக்கும். பல வருடங்களாக சுமந்து கொண்டிருக்கும் கடன் பாரம் குறையட்டும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கட்டும். நல்ல மனிதர்களை சந்திக்க கிருபை தாரும். வேலை, தொழில், வருமானம், குடும்பம் ஒவ்வொன்றிலும் முன்னேற்றத்தை கொடும். ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் சூழ்நிலையை பார்க்காமல் உம்மை பார்க்க கற்றுக்கொள்ளட்டும். பிரச்சனையை பார்க்காமல் உமது வல்லமையை நம்ப கற்றுக்கொள்ளட்டும். இன்று எங்கள் மனதில் இருந்த பயத்தை உமது சமாதானத்தால் நிரப்பும். சோர்வை நீக்கி புதிய பலனை கொடும். விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுப்பும். அழுத இடத்தில் சிரிக்க வைக்கும். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு, இல்லை, நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் ஆண்டவராக நீர் செயல்படும். ஆண்டவரே, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவர்களின் வீடுகளில் குறைவில்லாத வாழ்க்கையை தாரும். அவர்களின் கைகளின் உழைப்பை ஆசீர்வதியும். அவர்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை கொடும். இத்தனை நாட்களாக காத்திருந்த பதில்களை அனுப்பும். இன்று கண்ணீரோடு இருக்கும் வாழ்க்கை நாளை சாட்சியோடு நிற்கட்டும். இனி பயப்பட மாட்டோம் ஆண்டவரே, ஏனெனில் நீர் எங்களோடு இருக்கிறீர். இனி கலங்க மாட்டோம், ஏனெனில் நீர் வழி நடத்துகிறீர். இனி சோர்ந்து போக மாட்டோம், ஏனெனில் எங்களை தாங்குகிறவர் நீரே. எங்கள் எல்லா பாரங்களையும் உமது பாதத்தில் வைத்து நன்றியோடு இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன், ஆமீன்.